உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியலில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் சில நல்ல சம்பவங்களும் இருக்குது, கெட்ட சம்பவங்களும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்ல விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதில் குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் திடீர் ஆய்வுக்கு போயிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க. அதாவது திடீர் ஆய்வுன்னு நமக்கு நியூஸ் வரும், பட் அங்கே பார்த்தீங்கன்னா வர்றாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு. நம்ம ஸ்கூலெல்லாம் பார்த்துருப்போம், இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாங்கன்னு சொன்னோம், டக்குன்னு ஸ்கூலில் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, இடத்தெல்லாம் சரி பண்ணுவாங்க, அந்த பெஞ்செல்லாம் நேராக போட்டு விடுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூல் நல்லா தான் இயங்கிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக. இது ஒரு மாதிரி பழகி போன பழக்கமாகவே ரொம்ப நாளாக ஆகி போச்சு. எப்படின்னா ஒரு அதிகாரி ஒரு அலுவலகத்தில் டக்குன்னு ஒரு அமைச்சரை யாரோ ஒருத்தவங்க வர்றாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த அழகாக ரெடி பண்ணி இங்கே பாருங்க அரசு இயந்திரம் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லிட்டு அவங்களே நம்பிட்டு மக்களையும் நம்ப வைக்கக்கூடிய அந்த பழக்கம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல், அதாவது அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கே ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் தகவலே போயிருக்கு அங்கே முதலமைச்சர் வராரு அப்படின்ற விஷயமே. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை MC ராஜா அந்த இருக்கக்கூடிய சமூக நீதி விடுதிக்கு திடீர்னு போகிறாரு. உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. எப்பயும் முதலமைச்சர் ஆராய்ச்சி அப்படின்னா அவரை சுற்றி ஒரு 10 பவுன்சர்ஸ் இருப்பாங்க. பவுன்சர்ஸ்னால் அவங்க கூட அந்த அந்த பாதுகாப்பு இருக்கக்கூடியவங்களும் சரி, அந்த கூட அரசியல் அந்த கட்சி தலைவர்களும் சரி கூடவே இருப்பாங்க. அவங்க அப்படியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளும் தடுத்துக்கிட்டே வருவாங்க. அவர் சும்மா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் CM விஜய் அவர்கள் நடந்து போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பையன் கூப்பிட்டு, சார் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு விஜய் அவர்கள் சாதாரணமாக அவர்கிட்ட கேட்கும்போது அந்த பையனோட பேர் என்னன்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாக என்ன சொல்கிறது, இது வரைக்கும் இந்த அதிகாரிகள்கிட்ட பேசுறதுக்கு, ஒரு அமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு, ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் தயக்கத்தோடு தான் பேசுவாங்க. இப்போது நாங்களாம் மீடியாவில் இருக்கோம், பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு இடத்துல ஒரு அமைச்சரை கேள்வி கேட்கும்போது யோசிச்சு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மக்களோட கேள்வியாக தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை தவறாக வந்துடக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் அதிகப்படியாக போயிடக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சு தான் சில விஷயங்களை கேட்போம். அப்படி இருக்கும்போது அந்த பையன் ரொம்ப அழகாக தெளிவாக அவர்கிட்ட இந்த விடுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு, ஒரு விடுதி அப்படின்னும் போது சாப்பாடு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவறை வசதிகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சுகாதார அமைப்புகள் இதெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கணும். ஏன்னா நிறைய விடுதிகள் நம்ம பார்த்துருக்கோம். அரசு விடுதிகள் அப்படின்னாலே அங்கே என்னவா இருக்கும், எப்படி இருக்குன்றதுலாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. அப்போ சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நாங்கள் நான்வெஜ் தான் சாப்பிட்றோம், நீங்கள் நான்வெஜ்னா சிக்கன் மட்டன் நினச்சிடாதீங்க, புழு விழுந்த சாப்பாடு. சரி இப்படி சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா நல்ல சாப்பாடு வருது, அதுக்கப்புறமா திரும்ப பழைய மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா அந்த பையன் சொல்ல பொறுமையாக எல்லாத்தையும் CM விஜய் அவர்கள் கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு அந்த பையன் கிட்ட கண்டிப்பாக இதெல்லாம் சரி பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு நேராக கழிவறை பக்கம் போய் அந்த கழிவறைலாம் சரியாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த காட்சியும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வராரு. அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பதறிக்கிட்டு வராரு. எங்களுக்கே தெரியாதுங்க, 10 நிமிஷம் மட்டும் தான் சொன்னார், திடீர்னு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்வர் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுறாரு. நிறைய பேர் இன்னைக்கு அவருடைய பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறாங்க, அமைச்சர் வன்னியரசு முன்னாடி எப்படி பேசினார், இப்போ எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வன்னியரசு செயல்பாடுகளே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் நேரடியாக அந்த ஆய்வுக்கு போகிறத வன்னியரசர்கள் எப்படி பார்க்குறாருன்றதை அவர் தன்னோட பேட்டியில் சொல்லும்போது, இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றதுக்கு உண்மையிலே எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும், சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னன்னா இப்படி முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொள்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் துறை சார்ந்த ஒரு இடத்துக்கு வராது டக்குன்னு வரும்போது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா இப்படி துறை சார்ந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் திடீர்னு முதலமைச்சர் வராரு, அமைச்சர் வர்றாங்க, அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக கண்காணிக்கிறாங்க, ஆய்வு மேற்கொள்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வருங்க. நார்மலாக இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஐயோ இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆய்வு வந்தால் என்ன பண்ணுறதுன்ற அந்த பயம் இருக்குல்ல, இதுவே அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இதுதாங்க ஆரம்பமே அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். உண்மையிலே பார்த்தா திடீர்னு அந்த ஆய்வு மேற்கொள்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப காலமாக இருக்குது. ஏன்னா கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட முதலமைச்சர் உள்ளே போய் ஆய்வு பண்ணாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசுகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு போர்க்கால அடிப்படையில் வேறு வழியே இல்லை, இந்த டைம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த மரத்தனில் இறங்கி நடந்து போகிறது, வேட்டியை மடிச்சு கட்டு போகிறாருன்னு சொல்கிற விஷயங்கள் விஜயகாந்த் அவர்கள் பண்ணதெல்லாம் நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் ஆட்சிக்கு தான் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போது திடீர்னு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க அப்படின்னும் போது அது துறைக்கும் ரொம்ப நல்லது, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பயந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சரி இப்படி பண்ணுறனால என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆம்னி பேருந்துகள் அந்த கூட்டமைப்பு சங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் திமுக ஆட்சியில் ஒரு பேருந்திற்கு
5 லட்சம் ரூபாய் பெர்மிட் பெறுவதற்கு வாங்கப்பட்டதாகவும் தற்போதைய தாவேக ஆட்சியில் லஞ்சமின்றி எளிதாக பெர்மிட் கிடைப்பதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விழாக்கால டைம் இருக்கு இல்லையா, இந்த பொங்கல் தீபாவளி டைம்லலாம் ஊருக்கு போகும்போது நம்ம டிக்கெட்டை போய் செக் பண்ணவே நமக்கு நெஞ்சு வலி வந்துடும். ஒரு 2000 3000 4000 போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்லீப்பர்லாம் அப்போ வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு போட்டு அது ஃபுல்லாகி தான் காட்டும். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த டைமில் அவ்வளோ ஏற்றுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த அளவுக்கு ஒரு பெர்மிட் வாங்குறதுக்கே வந்து 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதனால தான் வந்து நாங்கள் இவ்வளோ காசை வந்து கொடுத்ததுனால நம்ம அந்த காசை வந்து பயணிகள்கிட்ட வந்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சரி நியாயமாக வந்து சொல்கிறாங்க. பட் லஞ்சம் கொடுக்குறது தப்பு. பட் அவங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அந்த விஷயம் வந்து எங்களுக்கு மிச்சமாயிருக்கு. ஸோ நாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கோம்னா, ஒரு 500 ஆம்னி பேருந்துகளில் அரசு இப்போ பேருந்துகள் போயிட்டு இருக்கு இல்லையா, அரசு பேருந்துகள் கட்டணத்திலே நாங்கள் விடுறதுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் ஏதாவது கமிஷன் அடிப்பாங்களா, கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது மாறி இருக்குன்றது உண்மையிலேயே வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்குறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய வீடியோக்கள் அங்கங்கே இங்கங்கே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகாலத்தில் பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்காக A4 ஷீட் பண்டல் வாங்குறதுக்கு 100 ரூபா லஞ்சம் வாங்கிய வருவாய்த்துறை அலுவலர் வீடியோ ஒன்று பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய தொகை வாங்கினா தான் லஞ்சம், இந்த 100 ரூபா 200 ரூபா அதெல்லாம் லஞ்சம் கிடையாது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு அதிகாரி ஒரு ஆய்வுக்கு வராரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு நிலத்தை காட்டுங்க, சர்வேவர் வராரு, வந்து பார்க்குறாரு வைக்கிறான்னு வச்சுங்களேன், டக்குனு ஒரு டீ வாங்கி கொடுக்குறது, அவருக்கு தான் கொடுத்து அனுப்புறது, மாதிரி அப்படின்னு பண்ணுறோம்ல, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஒரு வயர்மேன் வர்றாங்கல்ல, எலக்ட்ரிஷியன்ஸ் வராங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை மீட்டர் பட்டி வந்து மழையில் நனைஞ்சிருச்சு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி கொடுக்குது, அவங்களுக்குன்னு தனியாக இது இருக்குது. ஒரு நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது சரி, இது ஒரு சரி. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ராவாக காசு கேட்குறாங்கல்ல, அந்த இடத்துலேருந்தே லஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு அன்பளிப்பா ஓகே இவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாப்ல, நாளைக்கு கூப்பிட்டா வரணும்ல டக்குன்னு, நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ரொம்ப நடக்கும் இதெல்லாம். அப்போ டக்குன்னு தாங்கப்பா டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா கொடுக்குறோம்ல, அங்கேருந்தே இந்த லஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க 200 ரூபா வாங்குறாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அதிகாரி 2000 3000 ரொம்ப அசால்ட்டாக செலவு கொடுப்பான்னு சொல்லி வாங்குறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அந்த இடத்துல இருந்தே இல்லைப்பா உனக்கு தான் சம்பளம் தராங்கல்ல பெசாம் போ அப்படின்னு சொல்லி நம்ம அமுச்சு வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இது நிறையா நடந்துகிட்டே இருக்கு. சிலிண்டர் புக் பண்ணி சிலிண்டர் வாங்குற இடத்துல கூட இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் மத்தியிலுமே வரணும். ஓகே இதெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இது சரியாகும். அரசு அலுவலகத்துக்கு போகும்போது ஒரு 5000 பையில் வச்சுட்டு போவோம், ஒருவேளை வேலை லேட் ஆச்சா டக்குனு காசு கொடுத்துருவோன்ற நினைப்பு இருக்குல்ல, அது விட்டாலே போதும். ஏன்னா அரசு அதிகாரிகள் வாங்க தயாராக இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் பயத்தில் இருக்காங்க. உடனே ஒருத்தவங்க வீடியோ போட்டுருவான், வாட்ஸ்அப் நூறு கொடுத்து வச்சிருக்காங்க, எவ்வளோ ஒருத்தன் தட்டி விட்டானா போச்சுன்ற அந்த பயம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டுமே போட்டுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மத்தியில் வழக்கம் போல் பழைய கிளவி கதவை தொடடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து திமுகவுடைய புலம்பல் கதறலுக்கு அளவே இல்லாமல் போச்சு. அந்த புலம்பல் கதறலுக்கு மத்தியில் நேற்று நிர்மல்குமார் அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதான் சொல்றாரு அவர் வந்து இன்னும் சில திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து நேற்றுலாம் நிறைய பேசிட்டு அவர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பதட்டத்திலேயே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே அனிதா அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன பதட்டம்? இந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் தொடர்ந்து இப்படி பேசிகிட்டே இருக்காரு, ஏன் இப்படி வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தாவேகா ஆட்சி 6 மாதத்தில் கலைஞ்சே தீரும், நாங்கள் கலைச்சிருவோம், தாவேகா எம்எல்ஏக்கள் ரெடியாக இருக்காங்க வெளியே வர்றதுக்கு, யாருக்குமே தலைமையெல்லாம் பிடிக்கல, யாருக்கும் அதெல்லாம் விருப்பம் கிடையாது, ஓட்டு போனாலும் கதறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னும் போது நிர்மல்குமார் சொன்னால் அவர் கொஞ்சம் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நமக்கே ஒரு மாதிரி ஏங்க அப்படிலாம் சொல்லலாமா, ஏங்க அப்படிலாம் வந்துட்டு அமைச்சர் இப்படி பேசலாமா, தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இன்னும் ஒரு படி மேலே இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள், அது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு படிக்கு மேலே இன்னும் கொச்சையாக தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை காண நாளாக எங்கே இருக்காருன்னு தெரியல, அவருடைய மீம் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் இல்லாத குறைய அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு தீர்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. என்னன்னா ஒரு முதல்வர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பிரச்சார டைமில் 2024 பிரச்சார டைமில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையில் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் சொன்னார். ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்க கூட வந்து டக்குன்னு சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு முதலமைச்சர், இத்தனை கோடி மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்துக்காங்க முதலமைச்சர் அப்படின்னு. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ ஒரு சமயமாக வீடியோ நீங்கள் எடிட்டர் போடுவார் பாருங்க. எதை வைத்து நீங்கள் மக்களை நம்புகிறீர்களே? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னால் வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அவ்வளவு கொச்சையா பெண்களுக்கு உதவி பண்றாரு, நான் திருசாவை சொல்லுங்க அப்படிங்கிறது. 6 மாசத்துல அந்த ஆட்சி கலைதால் மட்டும் பாருங்க,
கலைஞ்சே தீரும், ஸ்டாலின் முதல்வராக வரப்போறாரு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து தாவேகா எம்எல்ஏக்கள் யாருக்கு விருப்பம்லாம் இல்லை, எல்லாம் வெளியே வர ரெடியாக இருக்கான். எங்கெல்லாம் வந்து சொல்கிறானுங்க, ஏன்டா இந்த தாவேகா ஓட்டு போட்டோம், என்னால் கடுப்பாக இருக்குது, நான் திரும்ப திமுக ஆட்சி வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி உலகத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு, வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை பழித்து பேசி 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 தான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறீங்க. நீங்கள் அதான் சொல்லுவாங்க, சிவாஜி படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, அவன் சும்மா கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அவன் பாட்டுக்கு 4 பேர் உதவிப்பட்டு போயிருப்பான், நீ அவனை தேவையில்லாமல் தொட்டு அவனை பெருசாக்கி இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு முதலமைச்சரை இன்ன பேச்சுன்னு இல்லாமல் இவ்வளவு அசிங்கமாக இறங்கி நீ என்ன பெரியவனா, நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன இதுவா அப்படின்னு சொல்லி பேசும்போது இது எங்கே போய் நிற்குது அப்படின்னா, பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், ஒரு காய்கறி கடை வச்சிருக்க அம்மா, இப்போ நம்மள மாதிரி வந்துட்டு அன்றாட வேலைகள் பார்க்கக்கூடிய சில பேர் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னடா ஒரு மனுஷனை இப்படி பேசுறாரு, இத்தனை பேர் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்ற அந்த மரியாதை கூட கிடையாதா? ஒரு முதலமைச்சர் அமைச்சர் அப்படின்னா நேற்று வரைக்கும் நம்ம அண்ணன் தம்பியா பண்ணலாம் கூட அமைச்சர்னா மாண்புமிகுன்னு சொல்லி தான் பேசணும். அப்படி இருக்கும்போது நீ எப்படா அப்பெல்லாம் பேசலான்ற அந்த ஒரு, ஏன்னா திமுக தான் கொள்கை, கோட்பாடு, மரியாதை, சுயமரியாதை, நாங்கள் ஒருத்தவங்க மறிக்கிற விதம்லாம் வேற மாதிரி இருக்கும், நாங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் இலக்கியமாக இருக்கும், எதுகை மோனையில் எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை, இப்படிலாம் பேசின கூட்டம் இன்னைக்கு இவ்வளவு தரக்குறைவாக பேசிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியிருக்கு, என்னன்னா திமுகவே இதெல்லாம் வந்து செய்தா அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. 3 பேர் தான் இப்போ அடிக்கடி வெளியே வர்றாங்க. பரந்தாமன், முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பழனி கோயில் மேட்டர் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் நேற்று வந்து ஒரு சேனல், நம்மளுடைய நட்பு சேனல் ஒருத்தங்க கிட்ட வந்து இன்டர்வியூ ஒன்று போகுது. அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இப்ப திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கு, யாரும் இல்லையே. இப்ப 29ல யாரு பிரதமர்னு நீங்க சொல்றீங்க? யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆகிட்டு போறோம். திமுக தனித்து விடப்பட்டதா, இந்த மாதிரி 2029 என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறேன், நாங்கள் பார்த்து போகணும், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி சொல்கிறாப்புல. அவங்க திரும்பி கேட்குறாங்க, இல்லைங்க பிரதமர்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க, வேட்பாளர் யாரை சொல்லுவீங்க அப்படின்னா, நாங்களே சொல்லுவோம், நாங்கள் இல்லையா பிரதமர் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்படியா பிரதமர் வேட்பாளர் சொல்லுவீங்க, யாருக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியா லெவலில்? ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் இந்த பாரம்பரிய கட்சி, நாங்கள் தான் எல்லாமே, நாங்கள் தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, இவர் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் பேசும்போது பார்த்தா அவர்லாம் வந்துட்டு அதான் சொல்லுவாங்கல்ல, போட்டோ இது வந்து நீங்களே பேசுங்க, ஒரு 3-4 பேர் பேசி வந்து நீங்களே இது பண்ணிக்கோங்க, உங்களை தான் கைது பண்ணாலும் பரவாயில்ல, கைது பண்ணி கூட பெரிய ஆகிக்கோங்க போங்க அப்படி தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ஆர்எஸ் பாரதி மீசை எடுத்துருவேன்றாரு, இவரெல்லாம் வந்துட்டு பரந்தாமன் அவர்கள் வந்து சொல்கிறாரு, பழனி முருகனுக்கு, பழனி கோயிலில் போய் முருகனுக்கு மொட்டை போடுவோம், பழனி முருகனுக்கே மொட்டை போட்டாங்க தாவேகா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அங்கே ஒரு விஷயம் வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முக்கிய திமுக பிரமுகர் வீட்டில் வந்து ரைடு போயிட்டு இருக்கு. ஸோ இதோட வழக்கில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இந்த பழனி கோயிலில் இந்த 100 கோடி ரூபாய் அந்த பிரச்சனை, இந்த விவகாரத்தில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் விசாரணை மூலமா தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க போறோம். இதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல எங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு நீ பண்ணியா நான் பண்ணியான்னு சொல்லிட்டு இப்போ ஆதியிலேருந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேச பேச, ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. இப்போ பழனி மேட்டர் எடுக்கிறாங்க, அது விசாரணையில் இருக்குது. இவங்க போய் நோண்ட என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க திமுக பிரமுகர், முன்னாள் அமைச்சர், சக்கரபாணின்ற பேர்லாம் நிறையா வருது வெளியில். அப்போ அவங்க பேர்லாம் வெளியே வரும்போது அப்போ யார் என்ன அப்படிங்கிற அந்த இடத்துல போய் நிற்க போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் விட மாட்டாங்க போல, வா தோண்டு எடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாரம்பரியம் சொல்லி தான் வந்துட்டு இந்த நிலைமையில இருக்கும். இதில் வளர்மதின்னு ஒருத்தங்க பார்த்துருப்பீங்க, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு பேசுகிறாங்க என்னன்னா, அதாவது எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து அதிமுக அது தீர்ந்து போன கட்சி, 3 வருஷ கட்சிக்கு இவ்வளவு திமிர் இருந்தா இது 55 வருஷ கட்சி. இந்த கட்சி 55 வருஷ கட்சி, நான் என்ன தீர்ந்து போடுவோமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான் கிடையாது நாங்கள். அதாவது தாவேக்கா வந்து 2 வருஷம் தான் ஆகுது. நேற்று பேஞ்ச மழை இன்றைக்கி முளைச்ச காளான் கிடையாது நாங்கள்லாம் வந்து 54 வருஷம் ஆலமரம், அவ்வளோ பெரிய கட்சி நாங்கள். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கீங்க, அதிமுக தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறீங்க, இதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதிமுக தீர்ந்து போன சக்தி, பிரச்சனையாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு தாவேக்கா சொல்லுது, திமுக சொல்லுது, வாட் எவர், அது உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு வந்த பிரச்சனை. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சியோடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தாவேக்கா ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளோ நாள் எதிரியாக நினைச்ச திமுகவை நீங்கள் இன்னைக்கு நட்பு சக்தி மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா,
அங்கே இருந்து வரக்கூடிய குரல் எப்படி இருக்கும், நீங்கள் தீர்ந்து போன சக்தி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்குது. ஸோ இன்னமும் பாரம்பரியம், நாங்கள்லாம் யார் தெரியுமா, அதிமுகவோட கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி அழியாது, இது எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது, அந்த பொதுக்குழுல முக்கிய நிர்வாகிகள் தான் கலந்துக்கிறாங்க. அதையே ஒரு மண்டபத்துக்குள்ள வச்சு பண்ணுற அளவுக்கு தான் அதிமுக நிலைமை இருக்குன்றது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தாவேகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை மாற்றாமலே அந்த இடத்துல ஒரு உணவகத்தை வச்சு அம்மா உணவகத்தை ரன் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிக சிறப்போட பண்ணலாம் ஆசைப்பட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுற விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ண திட்டத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு உங்கள் தொண்டர்கள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம். அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னா, நீங்களும் வந்துட்டு தாவேக்கா மேலே கல்ல வீசுறேன், தாவேக்கா மேலே இது பண்ணுறேன், இடைத்தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஜெயிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பேச்சுக்கு தாயா வந்துட்டு குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வேறு சொல்கிறாரு. ஏதோ கொத்து பரோட்டா போட்டாங்களா, நான் வேணா பாருங்க என்ன பரோட்டா போடுறேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க என்னன்னா திரும்ப தாவேக்காவை அட்டாக் பண்ணணும், விஜய் அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணால் போதும் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சீமான் அவர்களை வந்து டிஎம்கே காரங்க வந்து தூக்கி பிடிக்கிறதோ, அவங்க வந்து இன்னைக்கு வந்து பெருமையாக பேசுகிறதோ, அவங்க இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்துறதோ, இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சீமான் அந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஏன் வந்து இந்த அளவுக்கு அடி வாங்கிச்சு அப்படின்னும் போது குறிப்பாக விஜய் அவர்களை அவங்க வந்து வெறுப்பு அரசியலாக வந்து கக்குனது மட்டும்தான். ஒன்றும் இல்லை, சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது ஒரு பின்னாடி நிற்பார். நிறையா இதில் வீடியோவில் கலாச்சிருப்பாங்க, அந்த விஷயத்தை கலாச்சிருப்பாங்கன்னா ஒரு நக்கலாக ஜாலியாக அதை வந்து பேசியிருப்பாங்க. எப்படின்னா சீமான் அவர்கள் பேசிட்டு திரும்புவார், பின்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி அப்போ தான் அவர் சிரிக்கும் போது டக்குன்னு வந்துட்டு அப்படி பார்த்து சிரிக்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு இயக்குனர் களஞ்சியம். அவர் தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப காலமாக இருந்தார், ரொம்ப காலமாக வந்துட்டு இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருடைய பதவியிலேருந்து நான் விலகிறேன், ப்ளஸ் வந்து நான் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வெளியே வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு விருப்ப அரசியலை கையில் எடுத்துருக்குது நாம் தமிழர் கட்சி. அது சரியில்லை. நம்ம கட்சிக்குள்ளே இருந்துட்டு நம்ம சக கட்சிக்காரங்க நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுகிறது, தம்பிகள் வந்து இவ்வளோ மோசமாக பேசுகிறதுனால எடுத்துக்க முடியல அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்லிட்டு வெளியே போனதாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து வீடியோவில் ட்விட்டர்லாம் பார்த்தா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏன் தமிழ் தேசத்தை விட்டுட்டு இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம், நம்ம ஏன் இந்த விஷயத்தை விட்டு வெறுப்பு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ இதைத்தான் வந்து இந்த ஹோல் பாயிண்ட்டாகவே சொல்கிறது என்னென்னா, திராவிட கட்சிகள் திராவிட அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து நம்ம பண்ண சாதனைகள் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி இதை பற்றி பேசலான்னு பார்த்தா, இவர் எங்கே டெண்டர்கள் ரத்து பண்ணுறாரு, ஊழல் வழக்குகளை கையில் எடுக்கிறாங்க, எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு திருவான்மியூர்லேருந்து உத்தண்டிக்கு வந்துட்டு அந்த மேம்பாலம் கட்டுறதுல வந்து 2500 கோடி ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப அதிக செலவினமாக இருக்குது. எவ்வளோ ஆகுன்னு கணக்கு பண்ணும்போது 1500 crores முடிச்சிடலான்னு சொல்லும் போது, அப்போ இவ்வளோ மக்கள் காசை ஏன் வேஸ்ட் பண்ணாங்க? ஒரு டெண்டர்லே எப்படின்னா எத்தனை டெண்டர்கள் இப்படி இருக்க போகுது, அப்போ எவ்வளோ டெண்டர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க பேசுறதுக்கும் முடியாத அளவுக்கு தாவேக்கா அந்த பக்கம் பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்ததோட நோக்கத்தை மறந்துட்டு இப்போ தாவேக்காவை எதிர்க்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் அதிமுக திமுக எல்லாரும் வந்து இந்த சமயத்தை பார்த்து அவங்க எதிர்க்கிற விஷயம் இருக்கு இல்லையா, மக்கள் மத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதாவது இங்கே இவங்க எதிர்க்கிற செய்தியை தாண்டி அங்கே என்னன்னா லஞ்சம் வாங்கலை, அதனால வந்து நான் வந்து பஸ்ஸை வந்து 500 பஸ்ஸை நான் கொடுக்குறேன், அந்த செய்தி அதிகமாக பரவுது. அதை தாண்டி வந்துட்டு இவர் நேரடியாக விசிட் பண்ணுற விஷயங்கள் மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் கேட்ச் ஆகிடுது. இவங்க பேசுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ட்விட்டரில் பார்த்து அதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அரசியல் வந்து இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இப்போ இந்த டெண்டர் ரத்து பற்றி சொன்னேன்ல, அதில் வந்து இப்போ அறப்போர் இயக்கம் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி என்னன்னா, அவங்க சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து அவங்க பதிவுகளாகவோ ஒரு கருத்துக்களாகவோ சொல்லும்போது அது வந்து உடனடியாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி பார்க்குறோம். அப்படி வந்து இன்னைக்கு டெண்டர்களை செட்டிங் செய்வதை கடந்த பல வருடங்களாக நார்மலைஸ் செய்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு தப்பா என்று சொல்லும் அளவிற்கு டெண்டர் செட்டிங் மிகவும் சாதாரண வழக்கமான விஷயமாக மாறி இருக்கிறது. அதனால்தான் தற்போது தமிழக அரசு கொண்டு வந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது ஊழல்வாதிகளுக்கு அத்தனை எளிதாக இல்லை. சட்டத்தில் எங்கேயாவது ஒரு ஓட்டை கிடைக்காதா, அதில் புகுந்து பணத்தை கொள்ளையடிக்க என்று கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அறப்போர் தொடர்ந்து கண்காணிக்கும், தவறு நடந்தால் அரசுக்கு சுட்டிக்காட்டும், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி அழுத்தம் கொடுக்கும், டெண்டர் மூலம் ஆரோக்கியமான போட்டி ஏற்பட்டு அதனால் அரசுக்கு இழப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அறப்போர் புகார் கொடுத்து ஒரு டெண்டர் ரத்தாயிருக்கு அப்படின்னா ஊராட்சி ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே பங்கு கொள்ள முடியும் என்று டெண்டர் சட்டத்தை மீறி போடப்பட்ட 42.5 லட்சம் மதிப்புள்ள இருக்கந்துறை சுடுகாட்டு டெண்டர் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுத்து அந்த டெண்டர் வந்து இப்போ ரத்தான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி 1-2 நிறைய
டெண்டர்கள் இவங்க ஆட்சி காலத்தில் கொடுத்த டெண்டர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு 100 கோடி ரூபாய் ஒன்றும் இல்லை, ஒரு சாலை போடுறதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்கும்போது 1 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இவங்க அந்த கான்ட்ராக்டரு அந்த கன்சல்டன்ட்டு ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வச்சு அதை வந்து 4 கோடியாக மாற்றி இவனுக்கு 2 அவனுக்கு 2 நமக்கு 1ன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு வழக்கம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு டெண்டர்லையுமே தெரியுது. அப்போ மக்கள் காசு எங்கே போகுது? ஒரு ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு டேங்க் தண்ணி டேங்க் வைப்பாங்க. தண்ணி டேங்க் செலவு போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 1.5 கோடி 2 கோடி ரூபா சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கேட்டால் சாலை அமைச்சோம் இது அமைச்சோம் அது பண்ண இது பண்ணலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ காசு அடிக்க முடியும், இந்த விஷயத்தில் எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, கடந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அவ்வளோ டெண்டர்கள் வந்துட்டு விடப்பட்டிருக்கு. உடனே சைன் பண்ணியிருக்காங்க, உடனே இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா காசு அடிச்சிடணும், காசு வாங்கிடணும், எடுத்துணுன்ற மாதிரி. ஸோ இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து எவ்வளவு காலங்கள் வந்து இந்த விஷயத்தை வச்சு அவங்க வந்து ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறது உண்மையிலேயே ஒரு மாற்றமாக தான் வந்து பார்க்கப்படுது. இதுக்கு இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் வந்துட்டு இந்த அமைச்சர்கள் வந்து பெருசாக ரீல்ஸ் போடக்கூடாது, நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, போய் நீங்கள் நல்லது செய்யுங்க, ரீல்ஸ் போடுறது மாணவர்களை பயன்படுத்துறதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ டிவிகே எம்எல்ஏ ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டிய விஜய் புகைப்படம் வைத்து 10 ரூபாய் புத்தகத்தில் கூட விஜய் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீல்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வந்து தடுக்கப்படணும். இது வந்து சம்மந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ வந்தாலும் சரி மற்றவங்களும் சரி இந்த விஷயத்தை உங்கள் தலைமை ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும். ஸ்டிக்கர் ஒட்டுற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுறலாம். இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ பேனர் கலாச்சாரம் ஒழிஞ்சிருக்கு. பெரம்பூரில் வந்துட்டு பேனர் வைக்கக்கூடாதுன்னு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு போது நல்ல விஷயம், சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஸ்கூல் பசங்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்குற இடத்துல ஒரு நோட்டு புக்கை கொடுக்குறீங்களா, சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய வருமானத்தை அவங்களுடைய சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எம்எல்ஏ சம்பளத்தை அப்படியே வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா அது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கும்போது அது இன்னும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை இன்னுமே தாவேக்கா தொடராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக தரங்கள்ல அந்த விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து மாற்றிடணும், அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா வந்துட்டு சொல்ல வர கருத்து. தொடர் ஆய்வுனால என்ன பெருசாக ஆகிட போகுது, திடீர் ஆய்வால் என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து எங்கள் விளையாட்டு மைதானம் வேணும், இந்த மாதிரி சுகாதாரமான கழிப்பறைகள் வேணும், சாப்பாடு வந்து சுத்தமாக இருக்கணும், சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதற்கான வேலைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க செய்தியும் வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ இது உண்மையாகவே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம். ஓகே, கரெக்டாக தான் வந்துட்டு அரசு போயிட்டு இருக்கு, அரசு எந்திரம் வந்து எந்த இடத்துலையும் வந்து மிஸ்டேக் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இல்லை திமுக நிலைமை என்ன, ஏன் முக்கியமான தலைகள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கு, பேச மாட்டேங்குது, இந்த சிறு தலைகள் மட்டும்தான் அதிகமாக வந்து பேசிட்டு இருக்கு, ஏன் அவங்கெல்லாம் வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ மாணிக்கம் தாக்கூர் கூட இன்னைக்கு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த குடுகுடுப்பு சொல்லுவாங்க, ஜோசியம் சொல்றவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, 6 மாசத்துல தலையெழுத்தே மாறிடும், 6 மாசத்துல உங்க வாழ்க்கையே மாறிடும்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, இவங்கெல்லாம் பேசுறாங்களே, பெருந்தலைகள் என்ன பண்றாங்க அப்படின்னும் போது அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று சொல்றாங்க. என்னன்னா திமுக பாஜகவுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது, ஒரு டீல் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை பார்க்குறோம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சு அவர் 2029 நான் வந்து நிற்கிறேன், 2031 நான் வந்து நிற்க போறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து கட்சியை வலுப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு அமைப்பாக இருக்கு, பட் வந்து கண்டிப்பாக ஒரு கட்சியாக மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பெரிய சக்தியாக வந்து உருவெடுத்து தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக மாறிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இங்கே திமுக அதிமுக இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்கன்றதையும் பார்க்க மாதிரி இருக்கு. நீங்கள் திருமாவர்கள் முன்னுக்கு பின் முரணா நான் வந்து இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி மாற்றி பேசினாலும் பாமக ரெடியாக இருக்காங்க, உள்ள வர்றதுக்கான வேலைகளை அவங்க வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேடைக்கு மேடை இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து சமிக்கைகள் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அவங்களும் வந்து உள்ள சேர போறாங்கிறது தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக என்ன பண்ண போறாங்கன்னா அதிமுக திமுக சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். பட் அந்த முடிவு எடுத்தா மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்களை பொது வேட்பாளர் நிப்பாட்டி அவரையும் அங்கே ஜெயிக்க வச்சாங்கன்னா அது 3 கட்சிக்கும் சேர்த்து வச்சு அவங்களே சொந்த காசு சூனியம் வச்ச மாதிரி ஆயிப்புன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்றது, அப்போ இந்த பக்கம் திரும்பும் போது என்ன பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பார்த்தீங்கன்னா பாஜக என்ன பண்ண போகுது. ஏன்னா பாஜக வந்து குறிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பாஜகவுடைய கைகள் வந்து இந்த ஆக்டோபஸ் மாதிரி ஈஸியாக வந்து இப்போ யாரெல்லாம் உழுத்து உள்ளே போடலான்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வந்து அவங்க ஒரு மாநிலத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வீக்காக்கி அவங்க தனக்குள்ள இழுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது திமுக அந்த நிலைமையில இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு டீல் ஒன்று பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசிக்கலாம், என்ன சொல்றது, இஷ்யூ பேஸ்
பேஸில் ஒரு கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சுவார்த்தை போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தாவேக்கா வளர விட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த அரசியலுக்கு ஆணி அடிச்சிருவாங்க. அப்போ இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது, இதை பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டை மீட்டெடுக்க தமிழ்நாட்டில் நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்டோம் இல்லையா, அவங்க கட்சி கூட நம்ம சேர்ந்துட்டா எப்படி அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையோட திமுக வந்து முன்னேறி போகிறதா சொல்கிறாங்க. ஸோ பாஜக கூட திமுக இணைஞ்சிட்டாங்க, ஐ மீன் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்ன்றத தயவு செஞ்சு கருத்துக்களாக வந்து சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் மத்தியில் இப்போ தாவேக்கா செய்யக்கூடிய முக்கியமாக சிஎம் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா போய் சேர்ந்துருக்கு, ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுமா? திமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேரும், என்னவா மக்கள் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.